பிள்ளைய வந்து நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். கேட்கிற அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வெல்டிவான ஃபேமிலி. அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு பெரிய நல்ல பையன், கோடீஸ்வரனான பையன், ஒழுக்கம் உள்ள பையன். ரொம்ப சந்தோஷம். அவன் பட்ட கஷ்டத்துக்கு, அவன் பண்ண ஜபத்துக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. நான் உடனே அவங்கள்ட்ட சொல்றேன், பிரதர் தாராளமா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா தெரியும்ல. அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இன்னைக்கு பசங்க தானே, இன்னைக்கு எல்லாமே தெரியும்ல, அவளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்தையுமே வாட்ச் பண்றான். அப்ப எடுக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, அவன் நல்லா போஸ்ட் பண்ணிருக்கா, வசனம் போஸ்ட் பண்ணிருக்கா. லாஸ்ட் 5 இயர்ஸா அவளுடைய அக்கௌண்ட்ல வந்து அவ யூஸ் பண்ணது எல்லாமே ஆண்டவரை பத்தி, ஜபத்தை பத்தி, ஊழியத்தை பத்தி. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சினிமா பாட்டுக்கு அவ ஒரு டான்ஸ் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணிருக்கான். அதை வந்து அவன் மறந்துட்டான், அவளுக்கு அது தெரியல. இந்த பையனுடைய கண்ணு எது படிச்சு தெரியுமா? அவன் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வீடியோ பண்ணி போட்ட அந்த வீடியோ இவன் எடுத்து பார்த்து அதுக்கு கீழே வந்து என்கிட்ட போன் பண்ணி அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னாங்க, என்ன பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்கன்றதுக்காக